அப்போ இந்த முக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம விடுதலை ஆயிடும். நமக்கு இனி ஒரு பிறப்பே வேண்டாம், ரீசைக்கிள் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து பிறப்பே வந்து தேவையில்லை அப்படின்றது தான் வந்து எல்லாரும் விரும்புகிறது. அந்த பிறப்பே தேவையில்லைன்னு விரும்புகிறவங்க யாருன்னா, இந்த மேற்சொன்ன மாதிரி யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், பக்தி மார்க்கத்தில் அதீதமாக இருக்கிறவங்களுக்கு பிறப்பே தேவையில்லைப்பா. இதுதான் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. திருவருட்பால வள்ளலார் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகர் அவர்களை வந்து திருவாசகத்தை அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதான் சொல்லியிருக்காரு. சுந்தரம் அதான் சொல்லியிருக்காரு. இனி ஒரு பிறப்பே எனக்கு வேண்டாம், வீடு பேர் தான் அடையணும். வீடுன்றது தான் வந்து பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு பேர் வீடு. அப்போ இந்த மாதிரியான இருக்கிறவங்க மனதில் மரணிக்கும் போது என்ன நிகழும்னா, அவங்களுக்கு ஆசைன்ற எண்ணமே இருக்காது சுத்தமாக. அந்த எண்ணங்கள்லாம் வந்து எல்லா எண்ணங்களும் அவங்களுக்கு போய் அந்த ஒரு மனமற்ற தன்மையில் ஆசைகள் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க ஒரு அமைதி நிலையை அடைவாங்க. அந்த அமைதி நிலையை அடையிறதுக்கு பேர் தான் சிவம். சிவத்தோட அடிப்படையே வந்து அமைதி தான். சிவமாகவே இருக்க, சிவமே தவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சிவமே தவமாக இருக்க, நான் அமைதியானவனாகவே இருக்கேன், எந்த என்னுடைய புறச்சூழல்களும் என்னை எந்த விதத்துலேயுமே பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க சிவத்தன்மையோடு இருப்பாங்க. அந்த சிவத்தன்மையோடு இருக்கிறவங்க கடைசி காலத்தில் எண்ணமற்ற நிலையில் எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுதலை ஆகிட்டாங்கன்னா அவங்க அடைகிற மரணத்துக்கு பேர் முக்தி நிலை அப்படின்றது. அதனால் முக்தின்றது இதுதான், மரணம்ன்றது அதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே அவங்களுக்கு முக்தி கொடுத்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு முக்தி கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு முக்தி கொடுத்துட்டேன். இது எல்லாமே அறியாமையில் வர ஒரு பேதமையான ஒரு சொற்கள். யாரும் யாருக்குமே முக்தியே கொடுக்க முடியாது, யாரும் யாரையும் வழி நடத்தவே முடியாது. எங்கும் நிறைந்த எல்லாமுமா இருக்கின்ற ஈசன் ஒருவனால் தான் வந்து வழி நடத்த முடியுமே தவிர நம்மளை என்னை வந்து அவங்க வழி நடத்துகிறாங்க, இவங்க வழி நடத்துகிறாங்க, நான் முக்தி கொடுத்துட்டேன், முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து இருட்டில் இருக்கிற அறியாமையான ஒரு பேதமையானவர்கள் தானே தவிர அவர்கள் உண்மையான ஒரு ஆன்மீகவாதிகளே கிடையாது. அவங்க தான் இந்த புரிதல் இல்லாமல் பலவிதமான ஒரு மாயையான சொற்களை சொல்லுவாங்க. முக்தின்றது இதுதாங்க, ஒரு நமக்கு எந்த விதமான எண்ணங்களே இல்லாமல், எண்ணங்களிலிருந்து எல்லாம் விடுபட்டு ஆசைகள் எல்லாமே அகன்று எனக்கு எதுவுமே இல்லை, சிவமே நான் தவமாக இருக்கேன்ட்டு நினைக்கிற யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் மற்றும் பல இந்த முக்தி நிலையை அடைவாங்க. சராசரியாக இருக்கிற மனிதன் இறக்கும் தருவாயில் தன்னுடைய ஆசைகளை தான் எச்சம் விட்டு போவான். அவனுக்கு கிடைக்கிறது மரணம். நன்றி. நமச்சிவாயம். ஓம் நம சிவாயம்.